गुरुभ्यो नमः। हरिः ओम्। गुरुभ्यो नमः। वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभा अविघ्नं गुरुमे देवा सर्वकार्येषु सर्वदा। अतिक्रूर महाकाय कल्पान्त दहनोपमा भैरवाय नमस्तुभ्यं अनुज्ञां तादमर्हसि। இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியில 3/3/2024 முதல் 9/3/2024 வரை இந்த வாரத்திற்கான சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போறோம். இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சிக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய பக்த கொடிகள் அனைவருக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்கள். முதலில் இந்த வாரத்தினுடைய கிரக அமைப்புகளை நாம் சிந்திக்கலாம். மேஷ ராசியில் குரு பகவான் அருள் புரிகின்றார். கன்னியா ராசியில் கேது பகவான் அருள் புரிகின்றார். விருச்சிக ராசியில் சந்திர பகவான் அருள் புரிகின்றார். மகர ராசியில் சுக்கிர பகவான் செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார். கும்ப ராசியில் சூரிய பகவான் சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார். மீன ராசியில புத பகவான் ராகு பகவான் அருள் புரிகின்றார். இந்த வாரத்தினுடைய கிரகங்களுடைய அமைப்புகளை நாம் சிந்திக்கும் பொழுது மீன ராசியில புத பகவான் ராகு பகவான் சேர்க்கை காணப்படுறது. புதர் பகவான் நீச்சம் பெற்று இருக்கார். இப்பெல்லாம் எக்ஸாமினேஷன் நடந்துட்டு இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. புத பகவான் நீச்சம் பெறும் பொழுது மாணவ செல்வங்கள் கல்வியில கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டிய கட்டாயம் காணப்படுறது. ஆகையினாலே மாணவ செல்வங்கள் இந்த காலகட்டங்களை கல்விக்காக முழு சிந்தனைகளையும் செலுத்தி நீங்கள் படிக்க வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுவது நல்லது. இந்த வாரத்தில் கிரகங்களுடைய பிரவேசங்கள் ரீதியா 8/2/2024 வரை சந்திர பகவானை தவிர மற்ற கிரகங்களுடைய பிரவேசங்கள்ல மாற்றம் இல்லை. 8/3/2024 அன்று சந்திர பகவான் கும்பராசியில பிரவேசிப்பதும் பகல் 12:26 சுக்கிர பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பிரவேசிக்கின்றார். இந்த மாற்றங்கள் இந்த வாரத்தில் பெரிய மாற்றங்களை கொடுக்காது என்ற சிந்தனைகளை சிந்தித்தாலும் புத பகவான் நீச்சஸ்தானத்தை கடக்கும் பொழுது மாணவ செல்வங்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. இந்த கிரக அமைப்புகள் எந்தெந்த ராசி பக்த கொடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்களையும் எந்தெந்த ஏற்றங்களையும் கொடுக்க போகின்றது சிந்திப்போம். இந்த வாரத்தினுடைய வைபவங்கள் 3/3/2024 ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை அஷ்டமி. அன்றைய தினத்தில் நமது சொர்ணாகிருஷ்ண பைரவர் ஆலயத்தில் வழக்கம்போல் விசேஷ யாக வேள்விகள் நடைபெறுறது. தேர்வு சமயம் அப்படிங்கிறதுனால ஒரு மண்டலம் தொடர்ந்து சரஸ்வதி அம்பிகையினுடைய மூல மந்திரங்கள் ஜபிக்கப்பட்டு அன்றைய தினத்தில் சரஸ்வதி ஹோமமும் நடைபெற இருக்கின்றது. இந்த சரஸ்வதி ஹோமத்தில் மூலமந்திர ஜபம் உருவேற்றப்பட்ட ஹயக்ரீவர் சரஸ்வதியினுடைய திருவுருவம் பதித்த வெள்ளி முலாம் பூசப்பட்ட டாலர் பக்தர்களுக்கு வழங்க இருக்கின்றோம். உங்களது பெயர் மாணவ செல்வங்கள் உங்களது பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து பெற்றுக்கொண்டு கல்வியில் பெரிய சாதனையாளர்களாக திகழ வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். 5/3/2024 வாஸ்து தினம் காலை 10:06 முதல் 10:42 வரை வாஸ்து நல்ல நேரம். 6/3/2024 கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி, புதன்கிழமையும் ஏகாதசியும் வர்றது. பெருமாள் வழிபாட்டுக்கு அருமையான பிரார்த்தனை தினம். 7/3/2024 திரவண விரதம். 8/3/2024 மகா சிவராத்திரி, சிவபெருமானை வழிபடக்கூடிய அருமையான பிரார்த்தனை தினம். 9/3/2024 போதாயன அமாவாசை. 10/3/2024 அமாவாசை. இந்த வாரத்தில் எந்த ராசி பக்த கொடிகளுக்கு சந்திராட்டமங்கள் சம்பவிக்கின்றன சிந்திப்போம்.
3-3-4-3 மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சந்திராட்டமம். 4-3-5-3-6-3 ரிஷபராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சந்திராட்டமம். 7-3-2024 8-3-2024 மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சந்திராட்டம தினம். 9-3-2024 கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சந்திராட்டம தினம். சந்திராட்டம தினத்தில் பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வாத பிரதிவாதங்களை தவிர்ப்பது நல்லது. நல்வாழ்த்துக்கள். இந்த வார ராசி பல நிகழ்ச்சியை சிந்திப்போம். தொடர்ந்து ஆரோக்கிய ரீதியான இடர்பாடுகள் ரீதியாக கொஞ்சம் ஆரோக்கியத்தில் பங்கம் ஏற்பட்டது. அதனால என்னுடைய வாய்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம். பக்தர்கள் அதை பொருட்படுத்தாமல் ஆதரவு அளிக்கணும். அதே சமயத்தில் பக்தர்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவு செய்ய வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனையில் இந்த நிகழ்ச்சியை நாம் தொகுத்து வழங்குகின்றோம். ஆகையினாலே உங்களுக்கு சப்தம் ரீதியான என்னுடைய வாய்ஸ் ரீதியான இடர்பாடுகளுக்கு கொஞ்சம் பொறுத்துக்கணும் அப்படின்னு உங்கள் குடும்பத்தில் ஒத்தராக உங்கள் அன்பை பெறக்கூடிய குருஜி ஆகிய நான் உங்கள்கிட்ட அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றேன். எப்போதுமே என்னுடைய வாய்ஸ் கொஞ்சம் ஹை பிச்சாக இருக்கும். ஆனால் இன்றைய தினத்தில் கொஞ்சம் ரொம்ப பொறுமையாக பேச வேண்டிய சூழ்நிலையில் இருக்கேன். அதை பக்தர்கள் பொறுத்து அருளணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எதையும் சாதிக்கக்கூடிய மேஷ ராசி பக்த கொடிகளே, மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பஞ்சமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். தசம லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பாக்யாதிபதி உங்களது ராசியை கடந்து பஞ்சம சப்தம பாக்யஸ்தானங்களில் பாக்யாதிபதியினுடைய பார்வை பதிகின்றது. அபரிமிதமான முன்னேற்றங்கள். உங்க உடம்புல ஒரு தன்னம்பிக்கை ஆற்றல் தோன்றும். வயசுல பெரியவாளா இருக்கிறவாளுக்கு கூட இளைஞனை போன்ற ஒரு தைரியம், ஒரு தெம்பு, ஒரு உற்சாகம் இவைகள் தோன்றும். மாணவ செல்வங்கள் கல்வியில கொஞ்சம் கூடுதல் கவனத்தை சிந்திக்கணும். உங்களது ராசிக்கு 3-6 அதிபதி புத பகவான். அவர் மறைவு ஸ்தானத்தில் இருக்கார், நீச்சம் பெற்று இருக்கார். 12வது ஸ்தானத்தில் ராகு பகவான் வேற சஞ்சரிக்கிறார். இப்போ எக்ஸாமினேஷன் சமயம் தேர்வுகளை சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மேஷ ராசி சார்ந்த மாணவ செல்வங்கள் கூடுதல் கவனம் தேவை. கொஞ்சம் எஃபோர்ட் அதிகமாக நீங்கள் போடணும். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, தேர்வு சமயத்தில் நமக்கு கோச்சார கிரகங்களை பார்த்து நீங்கள் கூடுதல் எஃபோர்ட் போடணும் அப்படிங்கக்கூடிய தகவல் மேஷ ராசி சார்ந்த மாணவர்களுக்கு கிடைத்தது அப்படின்னா நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள். நம்ம மனசில் இருக்கக்கூடிய அலட்சியம் போயிடும். அதே சமயத்தில் கூடுதல் எஃபோர்ட் போடணும் அப்படிங்கக்கூடிய சிந்தனை வந்துடுத்துனாலே உங்களது வெற்றி சதவிகிதம் கூடுதலாகும். மாணவ செல்வங்களுக்கு அந்த கூடுதல் முயற்சியானது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். குழந்தைகள் முன்னேற்றம் ரீதியான உயர்வுகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி வரும். பிள்ளைப்பேறு வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு சுப செய்திகள் நாடி வரும். தொழில் ரீதியான பல மாற்றங்கள் நாடி வரும். பணியாற்றக்கூடிய இடங்கள்ல அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரும். தன சப்தம ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 2-7 அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் தசமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரும். தசம லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 10-11 அதிபதியாக இருக்கக்கூடிய மந்தகாரகன் லாபஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது
இரும்பு சம்பந்தப்பட்ட வண்டி வாகனங்கள் ரீதியான முன்னேற்றங்கள், மகிழ்ச்சி, ஆனந்தத்தை கொடுக்கும். இருந்தாலும் மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு விரயஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். செலவு செய்யும் பொழுது பொறுமை தேவை, நிதானம் தேவை, எச்சரிக்கை தேவை. அரசு அங்கீகாரம் இல்லாத நிதி நிறுவனங்களில் முதலீடுகள் செய்வதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். விநாயகப் பெருமான் வழிபாடு உங்களுக்கு அபரிமிதமான வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை இயல்பாக பெற்ற ரிஷபராசி பக்த கொடிகளே, ரிஷபராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய வாரமா அமைய போறது. வெற்றி அப்படின்னா எந்த விதத்துல வெற்றி? ஒரு மாணவன் பாஸ் பண்றதும் வெற்றி தான், அவனுக்கு வேலை கிடைக்கிறதும் வெற்றி தான், திருமணம் ஆறது வெற்றி தான், பிள்ளை பேர் பெறுறது வெற்றி தான், வீடு கட்டுறது வெற்றி தான், கிரகப்பிரவேசம் பண்றது வெற்றி தான். அந்த மாதிரி வாழ்க்கையில எவ்வளவோ வெற்றிகள். ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சதுர்கேந்திர ஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தை கடந்து வர்றார். அப்ப தொழில் ரீதியான வெற்றியை கொடுப்பார். சுயதொழில் செய்கிறவர்களாக இருந்தால் தொழில் ரீதியான வெற்றி. ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பணியாற்றக்கூடிய இடங்கள்ல அபரிமிதமான ஒரு டெவலப்மெண்ட். உங்களது ராசிக்கு 4க்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான். அவர் 10வது ஸ்தானத்தை கடந்து வர்றார். இந்த சமயத்துல உங்களது ராசி நாதன் பாக்யஸ்தானத்துல சஞ்சரிக்கிறது உங்களுக்கு கூடுதல் ஒரு பெனிஃபிட். லாபஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கிறது அதை விட ஒரு எக்ஸலண்டான ஒரு அமைப்பு. ஃபைனான்சியல் ஃப்ளோ தாராளமாக வந்துட்டே இருக்கும். இந்த கேஷ் ஃப்ளோ, பொருளாதாரம், இதுக்கு வைட்டமின் எம் அப்படின்னு நடைமுறையில் சொல்லுவாங்க. நம்ம உடம்புல வைட்டமின்ஸ்க்கு தமிழில் உயிர் சத்துன்னு சொல்லுவாங்க. எந்தெந்த விதமான உயிர் சத்துக்கள் எந்தெந்த விதமான தெம்பை கொடுக்குமோ, ஆரோக்கியத்தை கொடுக்குமோ, உடம்புல ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குமோ, அதே போல வைட்டமின் எம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேஷ் ஃப்ளோ நடைமுறை ரீதியாக ஒரு பிரிஸ்க கொடுக்கறது. கேஷ் ஃப்ளோ இருந்துட்டுனாலே அவளுக்கு ஒரு சோர்வு இருக்காது. லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்களை கொடுக்க போறார். தன பஞ்சமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கார், ஆனால் அவர் நீச்சம் பெற்றிருக்கார். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, 2, 5க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது என்பது ஒரு அருமையான அமைப்பு தான். ஆனால் நீச்சம் பெற்று இருக்கும் பொழுது மாணவ செல்வங்கள் கல்வியிலே கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டிய கட்டாயம் காணப்படுறது. அதே போல அறிவுத்திறனை நிரூபித்து வேலைகள் சேர வேண்டும் என்ற பக்தர்கள் கொஞ்சம் கூடுதல் எஃபோர்ட் எடுக்கிறது அனுகூலத்தை கொடுக்கும். இருந்தாலும் உங்களோட ராசிநாதன் பாக்யஸ்தானத்தை கடந்து வர்றது கூடுதல் கிரக பலத்தை கொடுக்கின்றது. அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரும். தந்தை வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். உங்களது இல்லங்களில் சுபமான, மங்களகரமான, மகிழ்ச்சிகரமான வைபவங்கள் நடத்தி அந்த வைபவங்களுக்காக சுப செலவுகளை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். மாணவ செல்வங்கள் சரஸ்வதி ஹோமத்தில் பெயரை பதிவு செய்து கொண்டு இறை ஆற்றலை கொடுக்கக்கூடிய சரஸ்வதி ஹயக்ரீவர் டாலரை பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள். பேசி பண்பாக பழகக்கூடிய மிதுன ராசி பக்த கொடிகளே, மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சப்தம தசம ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 7, 10 குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார். பஞ்சமஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார். இந்த 2 கிரகங்கள் மட்டும் உங்களுக்கு ஃபேவரா இருக்கு. மற்ற கிரகங்கள் அனுகூலமான ஸ்தானங்களில் இருக்கிறாரா என்ற வினா ஒரு பக்கம் இருந்தாலும்
குரு பகவானுடைய லாபஸ்தான பிரவேசம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ட்ரமாண்டஸான ஒரு குரோத்தை கொடுத்துருக்கு. காலை முதல் மாலை வரை எவ்வளவு எதிர்நீச்சல் போட்டாலும், எவ்வளவு சிரமங்களை தாண்டினாலும், சாயங்காலம் 6 மணிக்கு அப்புறம் ஒரு குரோத் ஒன்று கிடைக்குது பாருங்க. குறிப்பாக ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு காலம்பரை 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் வியாபாரமே நடக்கலையே, இன்னும் போனி கூட பண்ணலையேன்னு கவலைப்பட்டு இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய பக்த கோடிகளுக்கு அபரிமிதமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படுறத உணர முடியும். இளைஞர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழிற்கல்வியை பயிலக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு முன்னேற்றங்கள் வெற்றியை கொடுக்க போறதோ, திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி வரப்போறதோ, பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள், மகிழ்ச்சி, ஆனந்தத்தை கொடுக்க போறது. மிதுன ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு ஃபைனான்சியலி பல மாற்றங்களை நீங்கள் சிந்திக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைய போறது. இருந்தாலும் எந்தெந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருக்கணும். 3க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறார். தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். தசமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல ஆர்குமெண்ட்ஸை தவிர்க்கிறது நல்லது. அதே போல சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கோடிகள் புதிய முதலீடுகளை தள்ளி போடுவது நல்லது. தாய்வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. மிதுன ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரும். காலை முதல் மாலை வரை எந்த தடைகளை நீங்கள் தாண்டி வந்தாலும் மாலை நேரத்திற்கு பிறகு நல்ல மாற்றங்கள், ஏற்றங்களை கொடுக்கும். புதன்கிழமையில் விரதம் இருப்பது அபரிமிதமான வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்த கோடிகளே, கடக ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு கேது பகவான் அனுகூலமான ஸ்தானத்தில் இருக்கார். மற்ற எந்த கிரகங்களும் அனுகூலமான ஸ்தானங்களில் இருக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால கடக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வாரம். நீங்க எந்த ஏஜ் குரூப்பா இருந்தாலும், எந்த தொழிலில் ஈடுபட்டிருந்தாலும் ரொம்ப ரொம்ப பொறுமை, நிதானம் தேவை. தனஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தை கடந்து வர்றார். செலவு செய்யும் போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோடு செயல்படணும். பஞ்சமஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்களது ராசி மேல விழறது. கோப தாபங்களை தவிர்க்கணும். அவசரத்தை முற்றிலுமாக தவிர்க்கணும். மாணவர்கள் படிப்பை தவிர வேற எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. உங்களை ராசிக்கு 3, 12 அதிபதி பாக்யஸ்தானத்தில் இருக்கார். முயற்சி ஸ்தானாதிபதி நீச்சம் பெற்றிருக்கார். இந்த சமயத்தில் மாணவ செல்வங்கள் படிப்பில் கண்ணும் கருத்துமாக செயல்படுங்க. ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் ஆஃபீஸில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பாக்யாதிபதி தசமஸ்தானத்தில் இருக்கார். மேலதிகாரி எதை சொன்னாலும் தலையாட்டுங்க. மேலதிகாரி எதை சொன்னாலும் ஒபே பண்ணுங்க. எந்த விஷயத்திலையும் அகலக்கால் வைக்காதீங்க. உங்களுக்கு எழுத்தாப்புல பலவிதமான மாயைகள் உங்களை ஈர்க்கும். லாபஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்க ராசி மேல விழறது. யாராவது 100 ரூபா கொடுத்தா 200 ரூபா தரேன்னா நம்பாதீங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய ஏமாற்று வேலைகள் காணப்படுறது. அதனால லாபஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்களது ராசி மேல விழறது. பலவிதமான மாயைகள் உங்களை ஈர்க்கும். இந்த சமயத்துல கேர்ஃபுல்லா இருங்கோ. அட்டமஸ்தானத்துல மந்தகாரகன் சஞ்சரிக்கிறார். வண்டிகள்ல டிராவல் பண்ணும்போது பொறுமையா போயிட்டு வாங்கோ. நிதானமா போயிட்டு வாங்கோ. யார்கிட்டையும் சண்டை போடாதீங்க. ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்துங்க. கடக ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு
சனீஸ்வர பகவானுடைய குருவாக திகழக்கூடிய சொர்ணாகிருஷ்ண பைரவரை வழிபடுவது அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். வாழ்த்துக்கள். எதையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய சிம்ம ராசி பக்த கொடிகளை, சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சதுர் பாக்யாதிபதி சஷ்டமஸ்தானத்துல சஞ்சரிக்கிறார். கடந்த ஒரு மாசமா ஏதோ ஒரு பெரிய விஷயத்துல சஃபரா இருப்பீங்க. ஏதோ ஒரு விஷயம், அந்த விஷயத்திலிருந்து நல்ல மாற்றம் கிடைக்க போறது. மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்க போறது. சில சமயங்கள்ல இந்த கமெண்ட்ஸ் போடுறதுக்குன்னே சிந்திப்பா போல இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அப்படின்னா, குருஜி உங்க ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அப்படின்லாம் கமெண்ட்ஸ் போட வேண்டாம். உண்மையிலே நானும் மனுஷன் தானே, எனக்கும் சூழ்நிலைகள் பாதகத்தை கொடுக்கறதும் தானே. அதனால நீங்கள் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் எல்லாருக்கும். சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. மாணவர்களுக்கு கல்வியில் பல சாதனைகளை நிகழ்த்துவீங்க. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி வரும். சில சிம்மராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு 8ல் ராகு, 2ல் கேது, 7ல் சனி பகவான். இந்த குரு பகவான் அனுகூலமாய் இருக்கும் பொழுதே இவ்வளவு சிரமங்களை தாண்ட வேண்டியிருக்கே அப்படின்னு கவலைப்படுறீங்க. கவலைப்படாதீங்க. குரு பகவான் 10க்கு போனாலும் உங்களுக்கு பெரிய பாதகத்தை கொடுக்க மாட்டார். அது என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம குரு பயிற்சியில் சிந்திக்க போகிறோம். அதனால இப்போ 7ல் பகவான் இருக்கார், 8ல் ராகு இருக்கார், 2ல் கேது இருக்கார்னு கவலைப்படாதீங்க. நமது பைரவ குருஜி யூடியூப் சேனலில் ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிடர்கள் அதிகம் அப்படிங்கிறத ஒரு நண்பர் கூறினார். அதனால ஜோதிடர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்கள். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு 4 வாரமாக, கடந்த 4 வாரமாக ஏற்பட்ட சிரமங்கள் நீங்க போறது, கவலைகள் நீங்க போறது, கஷ்டங்கள் நீங்க போறது, ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது, பலவிதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைய போறது. நீங்கள் வழிபட வேண்டிய இறைவன் அபய ராகு, அனுகிரக கேது. நல்வாழ்த்துக்கள். கனிவான உள்ளம் உடைய கன்யா ராசி பக்த கொடிகள், கன்யா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு தன பாக்யாதிபதி பஞ்சமஸ்தானத்துல சஞ்சரிக்கிறார். பொருளாதாரத்துல வெளியில தெரியாம ஓட்டின்னு இருக்கோம். ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு தன பாக்யாதிபதி பஞ்சமஸ்தானத்தை கடந்து வர்றார். குழந்தைகள் ரீதியான முன்னேற்றங்கள், குழந்தைகளுக்கு கல்வி, வேலை வாய்ப்புகள், பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள், கடந்த சில வாரங்களாக ஏற்பட்ட பொருளாதார ரீதியான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. சஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்றார். கடந்த காலத்தில் இருந்த எதிர்ப்புகளை எல்லாம் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் தோன்ற போறது. மாணவர்களுக்கு கல்வியிலே நல்ல மாற்றங்கள் ஏற்பட போறது. இருந்தாலும் மாணவ செல்வங்கள் கல்வியிலே கூடுதல் கவனத்தோடு படிப்பது நல்லது. உங்களது ராசிக்கு சதுர் சப்தம ஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது இளைஞர்கள் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் எச்சரிக்கையாக இருங்கோ. குடும்பத்தில் இருக்கிறவர்கள் காஸ்ட்லியான பொருளை ஹேண்டில் பண்ணும்போது நினைவாற்றலோட ஹேண்டில் பண்றது அனுகூலத்தை கொடுக்கும். வண்டி வாகன ரீதியான பயணங்கள் ரீதியான அனுகூலங்கள் உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறது. இருந்தாலும் உங்களது ராசியை கேது பகவான் கடந்து வருகின்றார். குடும்பத்துல கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பது நல்லது. அபயராகு அனுகிரக கேதுவை மனசார தியானிப்பது, வழிபடுவது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். புதுவை ஸ்ரீ பைரவ சக்தி பீடத்தில் பிரதி தேய்பிறை அஷ்டமி மற்றும் வளர்பிறை அஷ்டமி தினங்களில் மாலை 4 மணிக்கு பைரவ குருஜி நடத்தும் ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவ சர்வ காரிய சித்தி மகாயாகம்
இந்த யாக பூஜையில் பங்கு பெற்று கொள்ளும் பொழுது நினைத்தது நடக்கும், கேட்ட வரம் கிடைக்கும். மேலும் ஹோம பூஜையில் வைத்து பூஜை செய்த பைரவருடைய ரக்ஷை, பைரவருடைய நாணயம், ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவருடைய சக்கரம் ஆகியவை பக்தர்களுக்கு வழங்கி வருகின்றோம். மேலும் விவரங்களுக்கு 8300054499. அனைவரும் வருக, பைரவர் திருவருள் பெறுக. அனுமதி இலவசம். துல்லியமான துலா ராசி பக்த கொடிகளே, துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது ராசிநாதன் சதுர்கேந்திர ஸ்தானத்தை கடந்து வருகின்றார். அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது. 3-6க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை உங்களது ராசி மேல விழறது. நீங்க எந்த ஏஜ் குரூப்ல இருந்தாலும் ஒரு சாதனையாளர்களாக வருவீர்கள். சில சமயங்கள்ல எவ்வளவு எஃபோர்ட் போட்டாலும் அந்த எஃபோர்ட்டுக்கான ரிசல்ட் கிடைக்கலையே அப்படின்னு இருப்போம். சில சமயங்கள்ல சாதாரணமா எஃபோர்ட் போட்டிருப்போம், ரிசல்ட் நன்னா இருக்கும். இதுக்கு கோச்சார கிரகங்கள் ஒரு காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப துலா ராசி துலா லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வர்றத நீங்க உணர முடியும். குறிப்பா ராசிநாதன் சதுர்கேந்திர ஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது நீங்க சாதாரணமா முயற்சி பண்ணா கூட பெரிய பெரிய சாதனைகளை எல்லாம் நீங்கள் வெற்றி பெற செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த வாரம் அபரிமிதமான வெற்றிகளை பெற போறேன். மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், இளைஞர்களுக்கு சுப செய்திகள், உங்களது இல்லங்களில் நடைபெறக்கூடிய வைபவங்கள் ரீதியான முன்னேற்றங்கள் யாவும் அனுகூலத்தை கொடுக்க போறது. பொருளாதாரத்திலையும் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. 12வது ஸ்தானத்துல கேது பகவான் இருக்கார். நீங்க கொஞ்சம் உங்க ஒர்க்கை பிளான் பண்ணுங்க. எந்தெந்த நேரத்துல எந்தெந்த வேலைகளை எவ்வாறு செய்ய வேண்டும், எந்தெந்த பயணங்களை எவ்வாறு செய்ய வேண்டும், இதுக்கு ரொம்ப ரொம்ப இப்ப இம்பார்ட்டன்ஸ். இந்த பிளானிங் அப்படிங்கிறது துலா ராசியை சார்ந்த பக்தர்கள்ட்ட கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த பிளானிங் பண்ணாததுனால நீங்க பலவிதமான சிரமங்களை கடக்க வேண்டியிருக்கு. அப்போ ஒரு சாதாரண தூரத்தை கடப்பதற்கு கூட நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கு. கொஞ்சோண்டு நாளைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு சார்ட் போட்டீங்கன்னா அது மூலியமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை நீங்க நிச்சயமா பார்க்க முடியும். விநாயகப் பெருமானுடைய வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. மாணவ செல்வங்கள் கல்வியில கூடுதல் கவனத்தை செலுத்துங்க. இளைஞர்களுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் தேடி வரப்போறது. நல்வாழ்த்துக்கள். மிக்க விருச்சிக ராசி பக்த கொடிகளே, விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கப்படுறது. உங்களது ராசிநாதன் 3வது ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறார். செவ்வாய் பகவானுக்கு பூமி காரகன் அப்படின்னு பேரு, சகோதர காரகன் அப்படின்னு பேரு. 3வது ஸ்தானத்திற்கு முயற்சி ஸ்தானம் அப்படின்னு பேரு. சகோதர ஸ்தானம் சகோதர சகோதரிகள் ரீதியாக, பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக பேச்சுவார்த்தைகள் செய்யக்கூடிய பக்த கொடிகள் இந்த காலகட்டங்களில் பிளான் பண்ணலாம். நிலங்கள், அசையா சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்ற பிரார்த்தனை உடையவர்கள் இந்த காலகட்டங்களில் பிளான் பண்ணலாம். அர்த்தாஷ்டம சனி பகவானுடைய தாக்கம் இருக்கே அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். அதை நினைச்சு கவலைப்படாதீங்க.
சின்ன சின்ன தடைகளை கொடுத்தாலும் உங்களது ஜனனகால ஜாதகத்தை பார்த்து இந்த தீர்மானங்களை தீர்மானிக்கிறது அனுகூலத்தை கொடுக்கும். இப்போ நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு முயற்சியானது 1/5/2024 பிறகு அனுகூலத்தை கொடுக்கும். ஆகையினாலே இந்த சமயங்களில் அது சம்பந்தமான முயற்சிகளை முயற்சிக்கலாம். மாணவ செல்வங்கள் கண்ணும் கருத்துமாக செயல்படுங்கள். இந்த அர்த்தாஷ்டம சனி பகவானுடைய தாக்கம் அப்படிங்கிற போது ரொம்ப ஒரு விஷயத்துல கூடுதல் கவனத்தை நீங்க செலுத்தணும். பஞ்சபூதங்கள் அப்படின்னு 5, பஞ்சேந்திரியங்கள் அப்படின்னு 5, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இது பஞ்சபூதங்கள். கண், காது, மூக்கு, வாய், மெய். கண், மூக்கு, வாய், காது, மெய் அப்படிங்கக்கூடிய பஞ்சேந்திரியங்கள். இந்த பஞ்சேந்திரியங்கள்ல அதிகமாக பிரச்சனை வரக்கூடிய 2 இந்திரியங்கள் அப்படின்னா கண்ணு, நாக்கு. நீங்க பார்க்கும்போது ஒருத்தரை யாரை பார்த்தாலும் அன்பாகவும் பண்பாகவும் பார்த்தீங்கன்னா அது மூலியமா அவர்கள்ட்டேருந்து நீங்க அன்பாக நீங்க பார்வையை பெற முடியும். அதே போல பேசக்கூடிய வார்த்தைகள் நம்ம முடிஞ்சா பேசுவோம், இல்லாட்டா ஒதுங்கிடுவோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணும் பொழுது நிச்சயமா தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்து நம்மை தற்காத்து கொள்ள முடியும். சனீஸ்வர பகவானுடைய குருவாக திகழக்கூடிய ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவரை வழிபடுவது அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கையை தன்னகத்தே உடைய தனுர் ராசி பக்த கொடிகளே, தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் முயற்சி திருவினையாக்கும். கடந்த சில வாரங்களாக கடுமையான வேலை, கடினமான வேலை பலுக்களை தாண்டி வரும்பொழுது எதிரில் இருப்பவர்கள் ஒரு கேலி வார்த்தையை கூறுவார்கள். எல்லாம் காசு தானே, நீங்கள் ஒர்க் பண்ணது எல்லாமே உங்களுக்கு பைசாவாக மாறுதில்ல அப்படின்பா. ஆனால் அந்த ஜீவன் எவ்வளவு வேலை செய்தது, எவ்வளவு கஷ்டப்பட்டது அப்படிங்கிறது அந்த ஜீவனுக்கு தானே தெரியும். அதை போல தனுர் ராசி சார்ந்த பக்தர்கள் கடந்த 2 வார காலமாக ராப்பகல் பாராமல் உழைத்திருப்பீர்கள். கடுமையான வேலை பலுக்கள், கடுமையான சூழ்நிலைகளை தாண்டி வந்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்க போறது. கடந்த காலத்தில் உழைத்த உழைப்புக்கு உங்களுக்கு சன்மானங்கள் கிடைக்க போறது, வெகுமானங்கள் கிடைக்க போறது, பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது, குடும்பங்கள்ல நடைபெற வேண்டிய சுப வைபவங்களுக்கான திட்டங்கள் மகிழ்ச்சி கொடுக்க போறது, தொடர் முயற்சிகள் யாவும் அனுகூலத்தை கொடுக்க போறது. தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு முன்னேற்றங்கள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி வரும். வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். முருகப்பெருமான் வழிபாடு அபரிமிதமான வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். மகத்தான மகர ராசி பக்த கொடிகளே, மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான், உங்களது ராசியிலேயே சுக்கிர பகவான். உங்களது ராசிக்கு 5, 10க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களது ராசியை கடக்கும் பொழுது மனதுக்குள்ள ஒரு பெரிய விஷுவல் கிடைக்க போறது. ஏதோ ஒரு பெரிய குறிக்கோளை நினைச்சு உங்க வாழ்க்கை வந்துட்டு இருக்கு. எண்ணுவதெல்லாம் உயர்வுள்ளல் அப்படிங்கக்கூடிய சிந்தனைகளோடு நீங்க அந்த கோலை எப்படி ரீச் பண்றது அப்படிங்கக்கூடிய சிந்தனையில இருக்கு. நிச்சயமாக உங்களது கோலை ரீச் பண்றதுக்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகளை இறைவன் அருள் புரிவார்.
அப்படிங்கக்கூடிய தன்னம்பிக்கையோடையே நீங்கள் செயல்படுங்க. ஆனாலும் அஷ்டமஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது பொருளாதாரத்தில் ரொம்ப பொறுமை நிதானம் தேவை. நாம் எவ்வளவு உயரிய சிந்தனைகளை சிந்தித்தாலும், எவ்வளவு உயரிய குறிக்கோளோடு நாம் இருந்தாலும், கையில் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி செலவு செய்யணும் அப்படிங்கக்கூடிய சிந்தனைகளை ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொள்வது நல்லது. 3க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சதுர்கேந்திர ஸ்தானத்தை கடந்து வருகின்றார். அவசரத்தை தவிர்ப்பது நல்லது, பொறுமையோடு செயல்படுவது நல்லது. இளைஞர்களுக்கு சுக்கிர பகவானுடைய பார்வை 7வது ஸ்தானத்தில் பதிகின்றது. இந்த சமயத்தில் இளைஞர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நவக்கிரக வழிபாடு செய்வது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். என்றும் நிறை குடமாய் திகழக்கூடிய கும்பராசி பக்த கொடிகளே, கும்பராசி சார்ந்த பக்தர்களுக்கு ஏதோ ஒரு தீர்மானத்தை தீர்மானிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. ஏதோ ஒரு டிசிஷன், யாரை கேட்டு தீர்மானம் எடுக்கலாம். ஆனால் நம்ம எடுக்கக்கூடிய தீர்மானம் ரொம்ப ரகசியமாக இருக்கு. அந்த ரகசியமான தீர்மானத்தை நாம் யாரை கேட்டு சிந்திக்கலாம் அப்படின்னு ஒரு வினா ஒரு சந்தேகம் தோன்றது. உங்களது ராசிக்கு 4, 9க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் சயனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் உங்கள் மனசுக்குள்ள ஒரு தீர்மானத்தை தீர்மானிக்கணும். எந்த விதமான தீர்மானத்தை தீர்மானிக்க வேண்டுமோ அந்த வினாவை ஒரு பேப்பரில் எழுதுங்க. எழுதி அந்த பேப்பருடைய 4 கார்னர்லையும் மஞ்சள் தடவிடுங்க. அதை நீங்கள் வழிபடக்கூடிய இறைவன்கிட்ட வச்சிருங்க. வச்சுட்டு நீங்கள் தூங்க வந்துடுங்க. தலைமாட்டில் ஒரு சின்ன குறிப்பு ஏடு வச்சுக்கோங்க. உங்களுக்கு நடு இரவில் நீங்களே அதற்கான தீர்மானத்தை தீர்மானிக்கக்கூடிய ஆற்றலை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். அதனால நீங்கள் ரகசியமான தீர்மானங்களாக இருந்தால் அதை போல அந்த குறிப்பு எழுதி வைத்து மறுநாள் காலையிலோ அல்லது உங்களுக்கு முழிப்பு வரும்பொழுது என்ன தோன்றுகிறதோ அந்த ஆன்சர் அதில் எழுதி வைங்க. அதற்கு பிறகு நீங்கள் ஓய்வு நேரத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களது வாழ்க்கையில் நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானத்தை எப்படி எடுக்க வேண்டும் என்பதற்கான சரியான ஆலோசனையை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். முயற்சித்து பாருங்கள். இந்த வாரம் உங்களுக்கு குழப்பங்களில் இருந்து தீர்வை பெறக்கூடிய வாரமாக அமைய போகிறது. தேய்பிறை அஷ்டமியில் சொர்ணாகிருஷ்ண பைரவரை வழிபடுவது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். பண்பாக பேசி பண்பாக பழகக்கூடிய மீன ராசி பக்த கொடிகளே, மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள். தன பாக்யாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் 3, 8க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் உங்களது ராசி நாதன் தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. இந்த வாரத்தில் அரசு சம்பந்தப்பட்ட செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். இது மீன ராசிக்காரர்களுக்கு 6க்கு அதிபதி 12ல் இருக்கார். இயர் 2 நம்ம கட்ட வேண்டிய அரசு சார்ந்த வரிகளை எல்லாம் கட்டணும். ஆஃபீஸ் சம்பந்தப்பட்ட முயற்சிகள், டாக்ஸ் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அப்படின்லாம் இருக்கலாம். அவைகளை நீங்கள் சரியான விகிதத்தில் செலுத்தும் பொழுது அபரிமிதமான முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. சில பரிசுகள், பட்டயங்கள் கிடைக்க போகிறது. மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள். தன பாக்யாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது அருமையான அமைப்பு. அதிலும் தன பாக்யாதிபதி
உச்சம் பெற்று சஞ்சரிப்பது என்பது அபரிமிதமான ஒரு அமைப்பு. நடைமுறையில இந்த ஜோதிடத்தை நீங்கள் பிரத்யட்சமாக உணர முடியும். 2-9 அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று அருள் புரிவது என்பது மீன ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம். இந்த வாரத்தில் சகோதர சகோதரிகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரும். அசையா சொத்துக்கள், வீடுகள், மனைகள், நிலங்கள் வாங்குவீர்கள். மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். குடும்பத்தில் நடைபெற வேண்டிய சுப வைபவங்களுக்கான திட்டங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். 3-8 அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள். உங்களுக்கு அனுகூலமான தசாபுக்திகள் நடக்கும் பொழுது உங்கள் கேஷ் ஃப்ளோ எதிர்பாராத விதத்தில் மகிழ்ச்சி, ஆனந்தத்தை கொடுக்கும். தேய்பிறை அஷ்டமியில் சொர்ணாகிருஷ்ண பைரவரை வழிபடும் பொழுது உங்களது பொருளாதார வளர்ச்சி மேலும் கூடுதலாக வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். அனுகிரவத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. புதுவை ஸ்ரீ பைரவ சக்தி பீடத்தில் பிரதி தேய்பிறை அஷ்டமி மற்றும் வளர்பிறை அஷ்டமி தினங்களில் மாலை 4 மணிக்கு பைரவ குருஜி நடத்தும் ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவ சர்வ காரிய சித்தி மகாயாகம். இந்த யாக பூஜையில் பங்கு பெற்று கொள்ளும் பொழுது நினைத்தது நடக்கும், கேட்ட வரம் கிடைக்கும். மேலும் ஹோம பூஜையில் வைத்து பூஜை செய்த பைரவருடைய ரக்ஷை, பைரவருடைய நாணயம், ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவருடைய சக்கரம் ஆகியவை பக்தர்களுக்கு வழங்கி வருகின்றோம். மேலும் விவரங்களுக்கு 8300054499. அனைவரும் வருக, பைரவர் திருவருள் பெறுக. அனுமதி இலவசம்.